போடாம போ. அது வாஷ். காவேரி, லவ் யூ சோ மச். இப்படியே கழுத்த நெரிச்சு அப்படியே சாவடிச்சு. அழகா இருக்கு. மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் தாலி கோர்க்குற ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ வந்துட்டு காவேரியோட அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. காவேரியோட அம்மா வந்துட்டு 2 பேருக்குமே மோதிரம் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்த விஜயோட சித்தப்பா, இதென்ன அவங்க பொண்ணுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது, விஜய்க்கு எப்படி பத்தும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. விஜய் சொல்கிறாரு, சித்தப்பா அவங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபேமிலிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி ராகினி எல்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் ராகினி வந்து கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, கொடுக்குறாங்க காவேரிக்கு. பட் காவேரி வந்துட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. விஜயோட சித்தி வந்து சொல்கிறாங்க, வாங்க, நீ அதுக்கப்புறம் போடுறதும் போடாது உன்னோட விருப்பம், நீ இப்போதைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராகினிகிட்டேருந்து வாங்குறாங்க. ராகினி காவேரி வந்து கட்டி பிடிச்ச மாதிரியே பேசுகிறாங்க. உன்னை வந்து அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா வராங்க. இதை பார்த்தா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓடி போய் அக்கா வாக்கா வாக்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அருமையாக சூப்பராக நடந்து முடியுது. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜய்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ வந்து காவேரி ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே விட்டு கொடுக்காம பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்லி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.